கர்த்தர் நல்லவர். இப்பொழுது என்னோடு கூட சங்கீதம் 85 திருப்பிக் கொள்வோம். The book of Psalm 85, Psalm 85 ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆறாம் வசனத்தை, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not revive us again that your people may rejoice in you? என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்கிற நம்ம பார்க்கிறோம். உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஹல்லேலூயா. Revive us again. ஆண்டவரே எங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லுகிற ஜெபத்தை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு தலைமுறையும் எழுப்புதல் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் எழுப்புதல் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எழுப்புதல் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு தனி நபருக்கும் எழுப்புதல் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நிர்விசாரமான திருச்சபையை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் மக்கள் இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் மேல் இருக்கிற அந்த வாஞ்சை குறைந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Declining passion of God or for God. ஆண்டவருக்காக இருக்க வேண்டிய அந்த தாகமும் வாஞ்சையும் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. The greatest need of the church today is revival. இன்றைக்கு சபையினுடைய பெரிய தேவை எழுப்புதல். ஹல்லேலூயா. எழுப்புதல். ஆகவே இந்த மாதத்திலே அநேக காரியங்களை அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மாலை நமக்கு எழுப்புதலுக்கான ஒரு சிறப்பு கூட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மைசூரில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை, எழுப்புதல் ஊழியத்தை செய்கிற ஒரு தேவதாசன் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறாங்க. அதை குறித்து கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நோட்டீஸில் போடுவேன். ஆகவே நீ சபையாக வந்து பங்கு பெறணும். இந்த மாதம் முழுவதும் எழுப்புதலை மையமாக கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர் மிச்சை கத்து தருவாராக. ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம் அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் ஆண்டவர் மேல் அதிகமான தாகம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 85ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் கடந்த காலத்தில் என்னெல்லாம் செய்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக இந்த சங்கீதம் கோராகின் புத்தருடைய சங்கீதம். இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால், 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பின போது, after they returned from the captivity of 70 years, 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பி வந்த பிற்பாடு அவர்கள் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் தான் இது. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே கடந்த காலத்திலே நீங்கள் செய்த உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. என்னெல்லாம் செய்தீர்? இந்த தேசத்தின் மேலே, இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேலே, இந்த கானான் தேசத்தின் மேலே நீர் பிரியம் வைத்தீர். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்தீர். பாவத்தை எல்லாம் மூடினீர். ஆண்டவரே உம்முடைய கோபத்தின் எரிச்சலை எங்களை விட்டு திருப்பினீர் என்று ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இதெல்லாம் செய்தீர். You did this in the past, Lord. ஆண்டவரே கடந்த காலத்திலே இதெல்லாம் எங்களுக்கு செய்தீர் என்று சொல்லுகிறார்கள். 4ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் they are acknowledging the present spiritual need. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய தேவையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உம்முடைய கோபத்தை ஆற பண்ணும். எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்கிறது போல இருக்கிறது. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த இப்பொழுது இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக என்று they are acknowledging the present spiritual condition or spiritual need. அதுக்கப்புறம் தான் 6ஆம் வசனத்தில் they are crying out for a fresh revival. ஒரு புதிய எழுப்புதலுக்காக, ஒரு புதிய மாற்றத்திற்காக அவர்கள் தேவனை நோக்கி செய்கிற ஜெபம் தான் இந்த 6ஆம் வசனத்தில் உள்ள ஒரு ஜெபம். இந்த முழு சங்கீதமே ஒரு ஜெபம் சங்கீதம் தான். ஆனால் குறிப்பாக 6ஆம் வசனம் சொல்கிறார்கள், உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will you not revive us again, Lord, that your people may rejoice in you என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக இந்த ஒரு வசனத்தில் இருந்து எழுப்புதலை குறித்த 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 3 important truths concerning revival from this particular verse. இந்த குறிப்பிட்ட வசனத்திலிருந்து 3 சத்தியங்கள், எழுப்புதலை குறித்த சத்தியங்கள். நம்பர் 1, முதலாவதாக the source of revival.
எழுப்புதலின் காரணர் யார்? எழுப்புதலின் காரணர். எழுப்புதல் எப்படி வருகிறது? எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது யார் என்று சொன்னால், இந்த வசனத்தில் போட்டிருக்குது, நீர். எல்லாம் சொல்லுங்க, நீர். நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ரிவைவல் கம்ஸ் ஃப்ரம் காட் அலோன். எழுப்புதல் தேவனால் மட்டுமே வருகிறது. எழுப்புதல் தேவனால் மட்டுமே வருகிறது. இந்த சங்கீதத்திலே 2 முறை 4ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் பாருங்க, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். programs cannot produce revival, preaching alone cannot produce revival, music cannot produce revival. இசையோ பிரசங்கமோ நிகழ்ச்சிகள் மாத்திரம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இவைகள் எழுப்புதலை கொண்டு வராது. எழுப்புதலை பரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. Revival is the sovereign work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்தான் இந்த எழுப்புதல் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே, யோவான் 6:63 வேதம் சொல்கிறது, ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், it is the spirit who gives us life. ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்மீட்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளாக ஒரு உயிர்மீட்சியை ஆண்டவர் தருவாராக. God has always been the source of revival. வேதம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த எழுப்புதல் கர்த்தரிடத்தில் தான் வருகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போய் காண்பிக்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, எங்களால முடியாது. என்னதான் நாங்கள் குதிச்சாலும் அந்த எலும்புகள் உயிரடைய முடியாது. ஆனால் உம்மால முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த செத்த உலர்ந்த காய்ந்து போன அந்த எலும்புகள், இவைகளை உயிர்ப்பிக்க, இவைகளை மறுபடியும் ஒரு சேனையாக எழுப்ப உம்மாலே முடியும் என்று சொல்கிறார். அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கிரியை செய்தார். அந்த எலும்புகள் எல்லாம் சேனைகளாக எழும்பிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான நாறிப்போன அந்த லாசருவின் கல்லறையில் ஆண்டவர் இருக்கிறார். இது எப்படி நடக்கும்? 4 ஆயிற்றே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தேவனாலே கூடும். தேவன் எழுப்புதலை தருகிறவர். தேவன் எழுப்புதலின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். லாசருவே வா என்று சொல்கிறார். மரித்த லாசரு உயிரோடு எழும்பினான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் செத்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவர் ஒரு உயிர்மீட்சியை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் பல சம்பவங்களை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவர் எழுப்புதலின் காரணராக அவர் இருக்கிறார். When God breathes upon his people, dead hearts come alive. ஆண்டவர் ஜீவனை ஊதும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு உயிர்மீட்சியை ஆண்டவர் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நல்லா பாருங்க, இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த இடத்துல நீர் அப்படிங்கிறது, நீர். நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. You have to revive us. நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. பாருங்க, இந்த இதே ஒரு ஜெபமான ஒரு வசனம் அது. The verse is a prayer. Great revival always begins with people praying. அங்கே ஜெபிக்கும் பொழுது தான் எழுப்புதல் உண்டாகிறது. ஜெபிக்கும் பொழுது வேல்ஸ் தேச எழுப்புதல், கொரியாவில் நடந்த எழுப்புதல், இந்தோனேஷியாவில் நடந்த எழுப்புதல், எங்கெல்லாம் நீங்கள் சபை சரித்திரத்திலே எழுப்புதலை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, செத்த நிலைமைகள் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறண்டு போன நிலைமைகள் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரை பின்மாற்றங்கள் மாற வேண்டும். எங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு தொடுதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சமூகத்தில் எப்படி இருக்கிறது பார்க்காதுங்க. Instead of complaining about the condition of the society or the church, சபை நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள். ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியது, என்னை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. Revive me Lord, revive us Lord. எங்களை உயிர்ப்பிப்பீராக அப்படின்னு சொல்லி ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நம்மிலும் நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப முதலாவதாக the source of revival, எழுப்புதலின் காரணர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக the need for revival, எழுப்புதலுடைய தேவை இல்லாவிட்டால் அவசியம். We are in a need of revival.
The church needs revival. சபைக்கு எழுப்புதல் தேவை. இந்த இடத்துல ரெண்டு வார்த்தை இன்னும் கவனிங்க. எங்களை அப்படின்னு இருக்கு, திரும்ப அப்படின்னு போட்டிருக்கு. திரும்ப நல்லா கவனிங்க. who needs revival? யாருக்கு எழுப்புதல் அவசியம்? இங்க யார் சொல்கிறார்? தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். எழுப்புதல் அவிசுவாசிகளுக்கு அல்ல, எழுப்புதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. இங்க எங்களை இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது சுமார் 5-6 முறை எங்களை எங்களை அப்படின்னு போட்டிருக்கு. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ. பாருங்க அந்த எங்கள்ங்கிற வார்த்தை. அப்போ who needs revival? The people of God needs revival. The church needs revival. A child of God needs revival. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் எழுப்புதல் தேவைப்படுகிறது. அப்போ பாருங்க யாருக்கு? அதுல எங்கள் எனக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு எழுப்புதல் தேவை, எனக்கு தேவை. இன்னொரு வார்த்தை நீங்க திரும்ப அப்படின்னு இருக்கு, அகைன். will you not revive us again அப்படின்னு அந்த அகைன்ங்கிற வார்த்தை. திரும்ப அப்படின்னு சொன்னால் ஆண்டவர், we need a fresh visitation of God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சந்திப்பு அவசியமாக இருக்கிறது. revival is needed because spiritual decline is possible. ஆவிக்குரிய பின்னடைவுகள், ஆவிக்குரிய பின்மாற்றங்கள், ஆவிக்குரிய சரிவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் தேவை. ஹல்லேலூயா, எழுப்புதல் தேவை. A believer can lose the first love of God for God. தேவன் மேல் இருக்கிற அந்த ஆதி அன்பை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிறது. ஆகவேதான் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அங்க ஆண்டவர் சொல்றாரு, you have left your first love. அவர் you have lost ன்னு சொல்லல, இழந்து போனாய்ன்னு சொல்லல, விட்டுட்டத. அந்த ஆதி அன்பை விட்டுட்ட, அது திரும்பிய பிடி, அது திரும்பமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். God wants to rekindle our spiritual passion. மறுபடியும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆதி அன்பு விட்டுவிட வாய்ப்புகள் இருக்கிறது. தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மகிழ்ச்சி கிறிஸ்தவ வாழ்க்கையில குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஜெபம் மந்தமாக போகிற வாய்ப்புகள் இருக்கிறது. வேத வாசிப்பு ஒரு சடங்காக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆத்ம பாரம் குறைந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்ப எங்களை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. Every child of God, every church needs revival because there is a possibility of spiritual decline. அங்கே ஒரு ஆவிக்குரிய பின்னடைவு இருக்கிறபடினாலே மறுபடியும் நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் மீண்டும் ஒரு புதிய சந்திப்பு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ், ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a series of new beginnings. series of new beginnings. இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு today let me begin again. ஆண்டவரே மறுபடியும் நான் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. It's a series of new beginning. சிலத்துல நம்ம பின்ன வாங்கிடுறோம், சிலத்துல விழுந்துடுறோம், சிலத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ஏமாற்றி விடுகிறோம், ஜெபத்திலே குன்றி விடுகிறோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருக்கிற வளர்ச்சி நம்ம இடத்துல காணப்படவில்லை. அந்த நேரத்தில் சொல்லணும், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. revive me again, let me begin again. ஹல்லேலூயா. இன்னும் மறுபடியும் இடத்துல நான் நெருங்கி வரட்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே அகைன் அப்படிங்கிற வார்த்தை, அகைன் அப்படின்னா again and again and again we need spiritual renewal. மறுபடியும் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். Many churches and believers are worldly today, formal, lacking in spiritual power. ஆவிக்குரிய வல்லமை நாம் இழந்திருக்கிறோம். We lack spiritual vitality. ஆவிக்குரிய அந்த பலனை நாம் இழந்திருக்கிறோம். Only revival can alter the state of affairs. எழுப்புதல் தான் இதெல்லாம் மாற்ற முடியும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாம் சடங்காக இருக்கிறது, அனலும் இல்லாத குளிரும் இல்லாத இருக்கிறது, எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறிவிட்டது. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையின் அனுபவம் வேணும்னு சொல்லி டெய்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிரேயர் கைட்ல ஆண்டவரே அன்று செய்ததை இன்றும் செய்யுங்க, do it again Lord, do it again அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
எத்தனை பேர் அந்த வாஞ்சையாக, ஆண்டவரே ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி சேம் திங் தட் தி early church experienced. ஆதி திருச்சபை அனுபவித்ததை நாங்கள் என்னிலே எங்க சபை அனுபவிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்துக்க போகலாம். எதிர்பார்க்கிறவங்க ஹல்லேலூயா. நீங்க முதல்ல யூ நீட் டு அட்மிட் யுவர் நீட். இங்க போட்டிருக்கு பாருங்க, நான் சொன்னல முதல் 3 வசனத்திலேயோ ஆண்டவருடைய கடந்த கால இரக்கங்கள் ஆசீர்வாதங்களை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். 4ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலேயோ they are admitting or acknowledging their present need. They are in desperate need of revival. ஒரு எழுப்புதலுடைய தேவையில் அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் தேவைன்னு? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். மற்றவங்க எல்லாம் உயிர் மீட்சியோடு இருக்கிறீங்களா? நமக்கு எழுப்புதல் தேவை. அகைன் ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை மறுபடியும் எழுப்புவாராக, மறுபடியும் என்னை உயிர்ப்பிப்பாராக, மறுபடியும் தேவன் மேல உள்ள தாகம் என்னிலே பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா. we need fresh encounters with God. தேவனோடு புதிய புதிய சந்திப்புகள் நமக்கு தேவை. இதனை பேர் விசுவாசிக்கிறீங்க? not merely the memories of the past. அன்னைக்கு அப்படி இருந்தங்க, அன்னைக்கு நான் செய்யாத ஊழியமா, அன்னைக்கு பாருங்க எவ்வளவு பைபிள் வாசித்தேன் தெரியுமா, அன்னைக்கு ஜெபம்னா அப்படி போவங்க. they are all memories of the past. அதெல்லாம் கடந்த கால நல்ல நினைவுகள் தான். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். but you and I need a fresh encounter with God. hallelujah. நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் ஒரு புதிய சந்திப்பை பெற வேண்டும். இன்னைக்கு how are you today? how is your spiritual life today? how is your walk with God today? இன்றைக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு தேவனோடு உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். have I lost my first love? am I spiritually dry? am I merely maintaining religion? ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சடங்காக நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வாரேன், காணிக்கையை போடுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்கிறதில்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா யூ நீட் ரிவைவல். ஹல்லேலூயா. ஐ நீட் ரிவைவல். எனக்கு அந்த எழுப்புதல் தேவை. நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அங்கே மன்னா தினந்தோறும் வந்தது. அந்த எண்ணெய் தினந்தோறும் அதில் விளக்கிலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆயில் had to be replenished. அங்கே திரும்ப திரும்ப அதை ஊற்றிக்கொண்டே இருக்கணும். the lamp should remain burning. அது என்ன செய்யணும்? விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படியே அடைகிற மாதிரி இருக்கும், திரும்ப எழுப்பணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அது அப்படியே கீழே வர மாதிரி இருக்கும். எண்ணெயை ஊற்றணும், அதில் சாம்பலை நகர்த்தணும், அகற்றணும். என்ன பண்ணும்? திரிய தூண்டி விடணும். ஹல்லேலூயா. இது ஃபனலா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஊதணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊதணும். மனைவிக்கு நீங்க என்ன பண்ணணும்? புருஷன் ஊதி விடணும். புருஷனுக்கு மனைவி, சபைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊதி நம்ம தூண்டி எழுப்பணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க? உயிர்ப்பீங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் இந்த எழுப்புதலை வேணும்னு விரும்புறீங்க? அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்கள் மறுபடியும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் தருகிற எழுப்புதலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக நம்ம வாழ்க்கையில அந்த தேவனோடு உள்ள அந்த கடந்த கால உறவுகள், தேவன் மேல் இருக்கிற அந்த வாஞ்சை, தேவன் மேல் இருக்கிற தாகம், அது எப்படி இருக்கிறது? தனிந்து போயிட்டா. இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் விசேஷமாக இன்றைக்கு கர்த்தர் அதை அனல் மூட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தேன் இந்த சோர்ஸ் ஆஃப் ரிவைவல். எழுப்புதலின் காரணம் யார்? 6ஆம் வசனத்தில் நீர் எங்களை உயிர்ப்பிக்கணும். லார்ட் யூ ஹேவ் டு ரிவைவ் அஸ். ரிவைவல் கம்ஸ் ஃப்ரம் காட் அலோன். ரிவைவல் இஸ் தி சாவரின் ஒர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நீங்கள் ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஏசாயா 64 அங்கே ஒரு எழுப்புதலின் ஜெபம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. உமது நாமத்தை சத்துருவுக்கு தெரியப்படுவதற்கும், ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரிமமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வானத்தை கிழித்து இறங்குவீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கடந்த கால அனுபவங்களிலே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. we need fresh encounters with God. hallelujah.
ஒரு புதிய சந்திப்பு தேவை. கரங்களை வைத்து அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே ஐ நீட் a fresh encounter. ஆண்டவரே ஒரு புதிய சந்திப்பு எனக்கு தேவை. ஐ நீட் a fresh visitation Lord. ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே சந்திப்பு, புதிய தொடுதல், புதிய ஆண்டவரே அபிஷேகம், புதிய கிருபைகள் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரே கடந்த கால ஆண்டவரே உன்னத அனுபவங்களே நான் நினைத்துக் கொண்டிருக்காதபடிக்கு இன்றைக்கு உம்மிடத்தில் இருந்து ஒரு புதிய தொடுதலை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. முதல்ல பார்த்தோம் நீர் என்கிற வார்த்தை. நீர் அப்படின்னா the source of revival is God. இரண்டாவதாக the need for revival. ரெண்டு வார்த்தை நான் உங்களுக்கு காண்பிச்சேன். எங்களை திரும்ப, எங்களை. அப்போ the need, who needs revival? The people of God needs revival. தேவ பிள்ளைகளுக்கு என்னது எழுப்புதல் தேவை. அப்புறம் திரும்ப அகைன்ங்கிற வார்த்தை முக்கியம். ஆகவே மறுபடியும் நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய பின்மாற்றங்கள், சோர்வுகள், அசதிகள், மந்த நிலைமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தான் நாம திரும்ப என்னை உயிர்ப்பின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. திரும்ப ஆதி அன்பு இல்லாம போயிருக்கலாம், வேத வாசிப்பில் ஒரு மந்த நிலைமைகள், ஊழியத்தில் வாஞ்சை இல்லாத ஒரு காரியங்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோடு சடங்காச்சாரமாக இருந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே நமக்கு எழுப்புதல் தேவை. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு முக்கியமான ஒன்று, the purpose of revival. எழுப்புதலுடைய நோக்கம் என்ன? இந்த வசனத்தில் போட்டிருக்கு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. ஹல்லேலூயா. that your people may rejoice in you. உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. God revives his people for his glory and for their joy. நல்லா கவனிங்க, உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, மகிழ்ந்திருக்கும்படி. ரிவைவல் ரெஸ்டோர்ஸ் ஜாய். நல்லா கவனிங்க, நான் சில குறிப்புகளை சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரிவைவல் ரெஸ்டோர்ஸ் ஜாய். நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வருது. ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி நமக்கு வருது. தாவீது 51 சங்கீதத்திலே அந்த பாவ அறிக்கை ஜெபத்திலே சொல்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப. அந்த சந்தோஷம் போயிடுச்சு ஆண்டவரே, உமக்கு எனக்கு இருக்கிற அந்த உறவு பாதிக்கப்பட்டதுனால அந்த சந்தோஷம் போய்விட்டது, அந்த சந்தோஷத்தை தாரும். நல்லா கவனிங்க, joy is one of the first signs of revival. ஒரு மனுஷன் எழுப்புதலா இருக்கிறானா அவன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் நமக்கு தேவை. joy is an important ingredient of Christian life. நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதி என்ன? கிறிஸ்தவர்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலை மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில குறையுதுன்னா உடனே கேட்கணும், ஆண்டவரே திரும்ப என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, restore the joy. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்திலே மக்கள் இழுக்கப்பட மாட்டேங்கிறார்கள்? why people are not attracted to Christianity? ஏன் வரல அப்படின்னா, உங்களை பார்த்தா இந்த மூஞ்சி பின்பற்றுறதுக்கு இயேசுவை நம்ம பின்பற்றணும், இந்த ஆள் போற சர்ச்சுக்கு நாம் போனா என்னத்தை நடக்கும் அப்படின்னு ஆயிருது. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை மக்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து தருகிற சந்தோஷம், பணங்கள் என்னமாக உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் பதவிகள், பட்டங்கள் தர முடியாத சந்தோஷத்தை நீங்களும் நான் அனுபவிக்கிறதை இந்த உலகம் பார்க்கணுங்க. உலகம் பார்க்கணும். ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது இந்த இயேசு எனக்கு வேணும்னு வரணும். அது பின்னாடி சொல்ற அடுத்தது பாருங்க, ரிவைவல் ரெஸ்டோர்ஸ் ஜாய். ரிவைவல் ரெஸ்டோர்ஸ் டிலைட் இன் காட் ஹிம்செல்ஃப். தேவனிடத்திலே மாத்திரம் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை இந்த எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, 2 பாயிண்ட் சொல்ல போறேன். முதல்ல, we are revived to rejoice. நம்ம வாழ்க்கையில அந்த ரிஜாய்சிங், ஒரு மகிழ்ச்சி, அது எதுலன்னு சொன்னா joy in you. உம்மிலே மகிழ்ச்சி. இதுல மகிழ்ச்சி இதுல போட்டிருக்கா, உமது ஜனங்கள் நீ தருகிற ஆசீர்வாதத்துல மகிழ்ந்திருக்கும்படி அப்படின்னு போட்டிருக்கா, நீ தருகிற உயர்வுகளிலே மேன்மைகளிலே மகிழ்ந்திருக்கும்படின்னு போட்டிருக்கா, நீ தருகிற பணத்திலே மகிழ்ந்திருக்கும்படின்னு போட்டிருக்கா? இல்லை, உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி. ஹல்லேலூயா. Rejoicing in you, Lord. The verse does not say rejoice in blessings. It says rejoice in you. அல்ல கவனிங்க, ஆண்டவருக்குள்ளாக ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளாக திருப்தியா இருக்கிறானா அவன் தான் எழுப்புதலா இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
எப்பவுமே கவலைப்பட்டுட்டு அது இல்லையே இது இல்லையே, ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லையே இவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னே நினைச்சிட்டு இருந்தானா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எழுப்புதல் இல்லை அவன்கிட்ட. ஹல்லேலூயா. உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எல்லாம் சொல்லுங்க. உம்மில், அந்த வார்த்தையை சில ரெஃபரன்சஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதிங்க. சங்கீதம் 5:11 போட்டிருக்கு. Psalm 5:11, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சொல்லுங்க. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்மில் களி கூறுவார்களாக. பாருங்க, they will be glad in you. உம்மிலே களி கூறுவார்கள். அப்போ ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரிலே களி கூறுவார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:16 பாருங்க. சங்கீதம் 40:16. சங்கீதம் 40:16. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமக்குள் மகிழ்ந்து, they shall be glad, joyful in you என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு தேவ பிள்ளை, எழுப்புதல் அடைந்த தேவ பிள்ளைக்கு மகிழ்ச்சி எழுதுமா இருக்கும்? இன் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கும். ட்ரூ ரிவைவல் சேஞ்சஸ் அவர் அஃபெக்ஷன். உண்மையான ஒரு எழுப்புதல் நம்முடைய ஆசையே மாத்திரும். ஹல்லேலூயா. நம்ம ஆசை எப்படி இருக்கும்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. பாரு, ஆசையெல்லாம் சொல்லுங்க. நல்லா பாடுறீங்க, ஆனா என்னெல்லாமோ தேடி போறீங்க. ஆசையெல்லாம் நீங்க தானா எல்லாத்துக்கும் வருவீங்க. பிரேயருக்கெல்லாம் காணுமே உங்களை. திருவிருந்தாரணைக்கு வரீங்க. முதல் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வராங்க. ஆசையெல்லாம் நீர் தானையா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். ஹல்லேலூயா. டெய்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய காரியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும். we love God's presence, we love God's word. ஆண்டவருடைய வார்த்தையிலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய ஜனங்கள், we love God's people, தேவ ஜனங்களிலே மகிழ்ந்திருப்போம். we love God's mission, ஆண்டவருடைய ஊழியத்திலே மகிழ்ச்சியா இருப்போம். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஊழியம் செய்யணுமே ஆண்டவருக்காக அப்படின்னு என்ன எத்தனை பேர் வந்திருக்கு? ஐயோ, அது யாராவது செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு தான் கால முடியல, கை முடியல, முதுகு முடியல, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எழுப்புதல் தேவை. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை வந்துருச்சுன்னா முதுகு வலி, கால் வலி, மூட்டு எல்லாம் போயிடும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கு போக்குகள்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்போ ஆண்டவருக்காக பாருங்க, we love God's presence, we love God's word, we love God's people, we love God's mission. ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம நேசிப்போம். பாருங்க, true revival changes our affection. நம்முடைய ஆசையை மாத்திருது. அப்போ இதுல ஆசை இல்லாம உங்க ஆசையெல்லாம் எதுல சொல்லுங்க? உலகத்திலே, அப்புறம் சொன்னீங்களே பணத்தின் மேலே, பதவி மேலே, மக்கள் மேலே. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் எதுல மகிழ்ச்சியில போகுது? இதுல மொபைலு, ரீல்ஸு, இதுல தான் என்ன இருக்கு? மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆட்டல் பாடல்ல சந்தோஷம் இன்னைக்கு இருக்கிறது. பதவி புகழ்ல சந்தோஷம் இருக்குது. என்ன விளையாட்டிலே சந்தோஷம் இருக்குது. இதுல தான் சந்தோஷம் இருக்குது. Revival shifts our delight from the world to Christ. நம்முடைய மகிழ்ச்சியை உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றி அமைக்கிறதான் எழுப்புதல். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். Revival shifts our delight from possessions to his presence. உடைமைகளிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய மகிழ்ச்சியை மாற்றுகிறது தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போய் நான் வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. The characters of revival joy. ஒரு ரிவைவல் மூலமாக ஏற்படுகிற அந்த எழுப்புதல், அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா, சங்கீதம் 16:11 படி கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கும். அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும், அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம். எத்தனை பேருக்கு நித்திய பேரின்பம் வேணும்? நிறைய பேர் அனுபவிக்கல இன்னும் அந்த நித்திய பேரின்பம். எவர்லாஸ்டிங் ஜாய்ன்னு போட்டிருக்குது. அது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்குங்க. அதை அனுபவிக்கணும். ஜாய் இன் காட்ஸ் வேர்டு. எரேமியா 15:16 போட்டிருக்குது. உம்முடைய வார்த்தையை உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்றான். பாருங்க, அந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய வார்த்தையில. the joy in salvation, joy in worship, ஆராதிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வந்துருது அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்ல வந்துருச்சியா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, கொஞ்ச நேரம் தூங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சி.
ஆலயத்திலே தேவ பிள்ளைகள் மேலே என்ன ஜாய் இன் வர்ஷிப். கீழ்ப்படிதலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கீழ்ப்படிதலே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனங்களை தான் சொல்ற ஆண்டவர். ஆண்டவருடைய வசனத்திலே கீழ்ப்படுகிறதிலே நிறைவான சந்தோஷம் இருக்குதான், நிறைவான சந்தோஷம். ஹல்லேலூயா. என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். கீழ்ப்படியணும்னு போட்டிருக்காங்க. கீழ்ப்படிதலை குறித்து, கீழ்ப்படிதல் ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சா அப்படி இருக்கு, நமக்கு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கும். நம்ம வாழ்க்கையில அந்த சந்தோஷம், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் அப்போஸ்தலர் 2:46 போட்டிருக்கு. அவர் எல்லாரும் ஒன்றுபட்டு அப்பம் விட்டு மகிழ்ச்சியோட கபடமில்லா இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்காக துன்பம் அனுப்பி சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:46 போட்டிருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சாங்க. ஆண்டவருக்காக அடிபட்ட அன்னைக்கு, ஆண்டவருக்காக 2 திட்டு வாங்கினேன் அப்படின்னு, ஐயோயோ திட்டாங்களே அப்படின்னா எழுப்புதல் இல்லை. 2 திட்டு வாங்குறீங்க, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். கத்தாவே உமக்கு ஊழியம் செஞ்சனால 2 திட்டு வாங்கினேன், அதுக்காக ஸ்தோத்திரம் நீங்கன்னா நீங்க எழுப்புதலா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்குன்னு போய் வேணும்னே திட்டு வாங்கிட்டு வரக்கூடாது, அடிப்பா அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம சாதாரண நேச்சுரலா அப்படி வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எழுப்புதலுக்குள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அவரில் மகிழ்வதே உண்மையான எழுப்புதல். அவரில் மகிழ்வதே உண்மையான எழுப்புதல். True revival means rejoicing in God. ஆண்டவருக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டே இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் எழுப்புதலா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இட்ஸ் அதான் வந்து ஒரு 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 அற்புதமான ஒரு அடையாளம். அது இட்ஸ் a true sign of revival. உண்மையான ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எதுல இருக்குது உங்க சந்தோஷம்? எதுல இருக்கு கொஞ்சம் பாருங்க. இது இல்லாட்ட என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னீங்கன்னா நீங்க எழுப்புதல் அடையணும். ஹல்லேலூயா. ஐயோயோ இந்த டிவியை போட முடியாது, ப்ரோக்ராமை பார்க்க முடியாம என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன இருக்கு, உங்களுக்கு எழுப்புதல் தேவை. ஐயோ இந்த 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 காரியம் வாழ்க்கையில் நடக்கலாட்ட எனக்கு சந்தோஷம் கிடைக்காது, இந்த அங்கீகாரம் எனக்கு வரலன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை, இல்லாவிட்டால் இந்த என்னது இந்த பாராட்டு எனக்கு கிடைக்கலாட்டா எனக்கு சந்தோஷமே கிடைக்காதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை எழுப்புதல் இல்லை. ஆபகுக்கு தீர்க்கதரிசி ஒரு எழுப்புதலின் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அவர் சொல்ற அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஹல்லேலூயா, மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். The joy does not depend on circumstances. இது சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்ல, நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு போதும். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை அநேகருக்கு நன்மையாக மாற்றுவார். என் தேவன் கர்த்தருக்குள் என சொல்லுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தருக்குள் நீங்க எப்போ சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் நீங்கள் எழுப்புதல் அடைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரனாலேயோ, காணிக்க போடுறதுனாலையோ, இல்லாவிட்டால் ஏதோ வாரத்திலேயோ மாசத்திலேயோ சில ஜெபக்கூட்டங்கள் வரனாலேயோ நீங்க எழுப்புதல் பெற்றவர்கள் அல்ல. உங்க வாழ்க்கையில எப்பொழுது கர்த்தருக்குள் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களோ you are a revived person. ஹல்லேலூயா. நீங்கள் எழுப்புதல் அடைஞ்சிருக்கிறீங்க அர்த்தம். உங்க வாழ்க்கையில இது இல்லாம எனக்கு சந்தோஷம் இல்லைங்க அப்படின்னு என்னைக்கு வருதோ அப்படின்னா அது உங்களுக்கு வரவும் வராது, நீங்க சந்தோஷமா இருக்கவும் மாட்டீங்க. ஆனா கர்த்தருக்குள் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா வர வேண்டியதெல்லாம் ஏற்ற நேரத்தில் வரும். ஹல்லேலூயா. வர வேண்டிய நன்மைகள் வரும், வர வேண்டிய உயர்கள் வரும், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும், வர வேண்டிய சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் தருவார் கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, we are revived to rejoice and we are revived to reach. எதுக்காக எழுப்புதல்னா மற்றவர்களை சந்திப்பதற்காக. Revival becomes a testimony to the world. Revived Christians become witnessing Christians. யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறார்களோ அவங்க எல்லாம் கர்த்தருக்கு சாட்சிகளாக மாறுறாங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த சந்தோஷமே என்ன பண்ணுதுன்னா அநேக மக்களுக்குள்ளாக இழுக்குது. When God's people rejoice in him, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கும் போது worship becomes vibrant. ஆராதனை மிகவும் ஒரு புத்துணர்ச்சியோடு எழுப்புதலா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கும் போதே நமக்குள்ள தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு மாதிரி சொங்கியா, ஐயோ வந்துட்டு யார் ரெண்டு கை தூக்கணும் இப்படி இப்படி பண்ணிக்கின்னு ஆரம்பிச்சிங்கன்னா எழுப்புதல் இல்லை. அது வைப்ரண்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஆண்டவர் அந்த சகோதரர் நேசிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்,
Worship should become vibrant. Prayer should become powerful. When God's people rejoice in Him, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கும். Their love becomes genuine. அவங்க அன்பு மாயமற்றதாக இருக்கும். ஹalleluya. மாயமற்றதாக இருக்கும். உண்மையாகவே நேசிப்பாங்க. Their evangelism becomes effective. அவருடைய ஊழியம் அது வல்லமை உள்ளதாக மாறும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஆதி திருச்சபையில இருந்தது நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருந்தாலே ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சேர்த்துக்கிட்டே இருப்பார். ஹalleluya. அனுதினம் சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. பாருங்க, ரீச் அவுட். நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுதே அநேகர் இயேசு பக்கம் வருவாங்க. This joy that we have in Christ is contagious. நமக்குள்ளாக இருக்கிற அந்த இதுக்கு பாருங்க, அது ஒரு தொத்து வியாதி மாதிரி பரவிட்டே இருக்கும். ஹalleluya. contagious disease அப்படிங்கறங்கள தொத்து வியாதி. மகிழ்ச்சி தொத்தணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி என்ன பண்ணும்? உங்கள்ட்ட இருந்து சோம்பேறித்தனமோ சோர்வோ என்னது தொத்தக்கூடாது. என்ன தொத்தணும்? இங்க இருந்துப்பா அங்க மகிழ்ச்சி தொத்தணும். ஹalleluya. அங்க நீங்க போற இடங்கள்லாம் என்ன பண்ணணும்? ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். மகிழ்ச்சி உண்டாகிச்சுன்னா அவன் இயேசுவை ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா? சொல்லுங்க. அப்போ we should spread joy. அது என்ன பண்ண? carriers of joy. நம்ம அந்த சந்தோஷத்தை சுமந்து செல்கிறவராக இருக்க வேண்டும். எல்லாம் கவனிங்க. அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் கீழே நடக்குது அப்படின்னா, 7ஆம் வசனத்துல ரட்சிப்புங்கிற வார்த்தை இருக்குது, 8ஆம் வசனத்துல சமாதானம் வார்த்தை இருக்குது, 9ஆம் வசனத்துல மகிமையின் வார்த்தை இருக்குது, 12ஆம் வசனத்துல நன்மையின் இருக்குது. இதெல்லாம் they are all results of revival. நம்ம வாழ்க்கையில நம்மளமாக ரட்சிப்பு உண்டாவதை பார்க்க முடியும். நம்மளமாக மக்கள் சமாதானம் அடைவதை பார்க்க முடியும். நம்மளமாக தேவ மகிமை விளங்குவதை நம்ம பார்க்க முடியும். The glory of God will manifest. நல்லா கவனிங்க. இந்த 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய், that அப்படிங்கிற வார்த்தை, that your people may rejoice in you, that the glory will dwell in the land. அங்கே 9ஆம் வசனத்துல நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமாய் இருக்கும்படி, மகிமை வாசமாய் இருக்கும்படி. அப்போ எழுப்புதல் வரும்பொழுது இந்த ரெண்டு நடக்கும். ஹalleluya. நம்மிலே கர்த்தருடைய மகிழ்ச்சி இறங்கி வரும். நாம் போகிற இடங்களிலே தேவ மகிமை இறங்கி வரும். The glory of God will descend. The glory of God will manifest. ஆண்டவருடைய மகிமை அங்கே வெளிப்படும். இப்ப தேசத்திலே வெளிப்படும். ஹalleluya. ஒரு எழுப்புதல் பெற்ற ஒரு தேவ மனிதன் போகிற இடங்களில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அதை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு தருவாராக. பாருங்க, உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, தேசத்திலே மகிமை வாசமாக இருக்கும்படி. இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஆண்டவர் நம் மூலமாக தேசத்திலே அற்புத காரியங்களை செய்வார். மகிமையை ஆண்டவர் இறக்குவார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹalleluya. நீங்க போகிற இடங்கள்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். நீங்க போகிற ஆபீஸ்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். உங்க குடும்பத்துல தேவ மகிமை வெளிப்படணும். தேசத்திலே மகிமை வாசமாயிருக்கும்படி, நம்முடைய இருக்கிற இடங்களிலே மகிமை வாசமாயிருக்கும்படி. பாருங்க, God revives us so that we may rejoice in Him and His glory will dwell in the land. That we will become witnesses to the world. உலகத்துக்கு நம்ம என்னது? சாட்சிகளாக மாறுவதற்கு இந்த எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப இந்த மூணு காரியம் சொன்னேன். The source of revival, எழுப்புதலை கர்த்தர் தான் தரார். ஹalleluya. We cannot manufacture revival. நம்ம எழுப்புதலை உண்டாக்க முடியாது. இதெல்லாம் கை தட்டினா மியூசிக் வாசித்தா எழுப்புதல் வந்துடும் கண்டுபிடியாது. It's a sovereign work of God. கர்த்தரே கிரியேட் செய்யணும். ஹalleluya. வந்தால் கர்த்தர் மாற்றங்களை தருவார். ஹalleluya. ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு மாற்றங்களை தருவார். தேவன் மேல் இருக்கிற வாஞ்சையை கர்த்தர் பெருக செய்வார். The need of revival, எழுப்புதல் நமக்கு தேவை. யாருக்கு தேவை? எனக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தேவை. I need revival. My family needs revival. My church needs revival. எனக்கு தேவை. அங்க போட்டிருக்கு எங்களுக்கு. ஹalleluya. எங்களுக்கு, எங்களை உயிர்ப்பியும். Why we need revival? நம்ம வாழ்க்கையில பின்மாற்றங்கள் வருகிறது. தேவன் மேல் இருக்கிற தாகம் குறைகிறது. ஜெபம் மந்தமாகிறது. நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் ஏற்படுகிறது. ஆண்டவர் மேலே இருக்கிற பற்று குறைகிறது. ஆகவே நமக்கு எழுப்புதல் தேவை. ஹalleluya. எழுப்புதல் தேவை. We are in desperate need of revival. நமக்கு ஒரு எழுப்புதல் தேவை. மூன்றாவதாக எழுப்புதல் என்ன கொண்டு வருகிறது? நமக்குள்ளாக ஒரு தெய்வீக மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஹalleluya.
வந்திருக்கிற எல்லாம் ஒரு சந்தோஷம். அதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்கிற சந்தோஷம் இல்லை, நமக்குள்ளாகவே ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக திருப்தியா இருப்போம். இது இல்லாட்டா எனக்கு சந்தோஷம் இல்லைங்கிற எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்காது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்குள் எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். அந்த சந்தோஷத்தை அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில இந்த எழுப்புதல் கொண்டு வருகிறது. எழுப்புதல் கொண்டு வருகிறது. இவர்கள் இல்லாட்டா எனக்கு சந்தோஷம் இல்லை, இது இல்லாட்டா எனக்கு சந்தோஷம் இல்லை, இந்த காரியம் எனக்கு நடக்காட்டா சந்தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில சொல்லவே மாட்டோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஐ அம் ஜாய்ஃபுல் இன் தி லார்ட் என்கிற அந்த அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் எழுப்புதலை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை 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 பறைசாற்றுவார்கள். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 6ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியினாலே உண்டான சந்தோஷத்தினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க, அநேகருக்கு மாதிரிகளாக மாறினாங்க. அந்த மக்கோதனியா முழுசுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்று 7ஆம் வசனத்தில் போட்டிருக்குது பாருங்க. பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட மக்கோதனியாவிலும் அக்காவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் அவங்கள பார்த்தா இந்த சந்தோஷம் எங்களுக்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு அவங்க மாதிரிகளாக மாறினாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை மனசில் வைங்க. ஹலோ, எழுப்புதல் உள்ள விசுவாசி எப்படி இருப்பாருன்னா கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பார். He will be joyful in the Lord and he will be a powerful witness to the Lord. ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பார்.